கம்பேரிங் நம்பர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு நம்பரை எப்படி கம்பேர் பண்றது, அப்படி கம்பேர் பண்ணும்போது எந்த நம்பர் பிக்கஸ்ட் எப்படி ஸ்மாலஸ்ட்ன்றத வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி காமிக்கிறதுன்றத தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ அதை மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. அதுக்கு பேர் வந்து இப்படி போட்டோம்னா இது வந்து கிரேட்டர் தென். ஓகே, அதாவது பெரிய நம்பர் இந்த சைடு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து 9-5 இருக்கு. ஓகே, ரெண்டு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1ல வந்து ரெண்டு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் அதை வந்து நீங்க மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் 9 அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட். 5 காட்டிலையும் 9 தான் வந்து பெரிய நம்பர். அப்போ நம்ம எப்படி மார்க் பண்றது, அதை எப்படி காமிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கணும். பாருங்க, ஓகே, இந்த சிம்பிள் இதுக்கு என்ன அர்த்தம்னா 9 இஸ் கிரேட்டர் தென் 5. 5 காட்டிலையும் 9 வந்து பெருசுன்னு அர்த்தம். சோ இந்த சைடு இப்போ இந்த ஏராவை நம்ம எப்படியெல்லாம் இந்த சிம்பிளை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு 2 பாயிண்ட் இருக்கா, இந்த சைடு என்னது ஒரே ஒரு பாயிண்ட். அப்போ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கிறது வந்து சின்ன நம்பர் அப்படின்னு, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கிற சைடு வந்து சின்ன நம்பர் இருக்கு. இந்த பக்கம் 2 தானே பெருசு, அப்ப 2 பாயிண்ட் இருக்கிற சைடு வந்து பெரிய நம்பரை போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு இந்த சிம்பிள் பாருங்களேன், பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முதலையோட வாய் மாதிரி இருக்கும். முதலையோட வாய் வந்து எப்ப அகலமா திறக்கும் அப்படின்னா இந்த சைடு ஒரு 5 மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு ஒரு 5 மீன் தெரியுது. அப்போ இந்த சைடு ஒரே ஒரு மீன் தான் இருக்கு. அப்ப இந்த முதலையோட வாய் எந்த பக்கம் ஆண் திறக்கும் பாத்தீங்கன்னா இந்த 5 மீன் இருக்க பக்கம் தான் ஆண் திறக்கும். ஓகே, அந்த மாதிரி கூட நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த சிம்பிளை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம இங்க இருக்க சம் ஒண்ணுன்னா நம்ம ஈஸியா செய்ய போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது வந்து 9 பெருசா 5 பெருசா அப்படின்றத நம்ம பார்த்தோம். 9 பிக்கஸ்டா 5 பிக்கஸ்டா பார்த்ததுல 9 is greater than 5. அதனால இந்த சிம்பிளை வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது பாருங்க, 2 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 15 அப்படிங்கிறது வந்து பிக்கஸ்டா, 30 அப்படிங்கிறது வந்து பிக்கஸ்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது ரெண்டுமே 2 டிஜிட். ஓகே, ரெண்டு நம்பர் 2 டிஜிட்டா இருந்துச்சுன்னா அதை எப்படி கம்பேர் பண்ணணும்னு பாருங்க. இப்போ உங்களோட 2 கையையுமே எடுத்து உங்களோட நோட் மேல வச்சுக்கோங்க. உங்களோட இடது கை பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 15 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சோ 15 வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன், 30க்கு கீழே மார்க் பண்ணிருக்கேன். இந்த 15க்கு நேரம் உங்களோட 2 கையை வைக்கும்போது உங்களோட இடது கை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1. ஓகே, இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. 1 வந்து பிக்கஸ்டா 3 வந்து பிக்கஸ்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 3 தான் பிக்கஸ்ட். ஓகே, அப்போ நம்ம இந்த சிம்பிள் வந்து எப்படி போடணும்னா பாருங்க, 3 இஸ் கிரேட்டர் தென் 15. இப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 இஸ் லெஸ் தென் 30. 30 விட 15ன்றது வந்து கம்மியான வேல்யூஸ். ஓகே, ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இப்ப அதுக்கு அடுத்து பாருங்க 78 இங்க இருக்கு, இங்க என்ன இருக்கு 537 இருக்கு. இப்ப இதுல எது பிக்கஸ்ட் அப்படின்னா இந்த டிஜிட்டை வந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 இது 2 டிஜிட் நம்பர். ஓகே, இங்க பாருங்க 5 இருக்கா, 1 2 3. அப்போ இது வந்து 3 டிஜிட் நம்பர். 3 டிஜிட் பெருசா 2 டிஜிட் பெருசானா 3 டிஜிட் தான் பெருசு. சோ நம்ம சிம்பிள் எப்படி போடணும் பாருங்க, பெரிய நம்பர் பக்கம் தானே இந்த வாய் வந்து ஆண் திறக்கும் முதலைக்கு. சோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். சோ இப்ப நம்ம எப்படி வாசிக்கணும்னா 78 is less than 537. 537 விட 78 வந்து ரொம்ப பிக்கஸ்ட், ஸ்மாலஸ்ட் வேல்யூன்றதை நம்ம சொல்லிட்டோம். 78 is less than 537 அப்படி வாசிக்கணும். ஓகே, சொல்றது. ஓகே, கடைசியா ஃபைனலா இந்த மாதிரி கேட்பாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஏன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க டிஜிட்டை கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 1 2 3 4. ஓகே, இங்க எத்தனை டிஜிட் இருக்கு, 4 டிஜிட் இருக்கு. இங்க எத்தனை டிஜிட் இருக்கு, 1 2 3 4. அப்ப இதுவும் 4 டிஜிட், இதுவும் 4 டிஜிட்.
ஓகே, அப்போ இதுல எப்படி கம்பேர் பண்ணணும்னா அதே மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து கம்பேரிசன் ஆரம்பிக்கணும். இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்கு? இங்கேயும் 1 தான் இருக்கு. அப்போ அப்படியே விட்டுறணும். அடுத்தது பாருங்க, இங்க 9 இருக்கு. இங்க என்ன இருக்கு? இங்கேயும் 9 தான் இருக்கு. அப்ப அதுவுமே ஈக்குவலா இருக்கனால அதை விட்டுட்டோம். அப்ப அதுக்கு அடுத்த நம்பர் எடுக்கிறோம். அப்போ இங்க 7 இருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்கு? இங்கேயும் 7 தான் இருக்கு. இப்போ ஃபைனலா லாஸ்ட் நம்பருக்கு வந்துட்டோம். இங்க என்ன நம்பர் இருக்கு? 8 இருக்கு. ஓகே, இங்க என்ன நம்பர் இருக்கு? 7 இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஒவ்வொரு நம்பரா எடுத்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே வந்தப்ப நம்ம ஃபைனலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்க வந்து 8 இருக்கு, இங்க வந்து 7 இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். சோ 8 பெருசா, 8 பிக்கஸ்டா, 7 பிக்கஸ்டா போது 8 தான். அப்போ நம்மளோட அந்த சிம்பிள் எப்படி போடணும்? இப்படி நம்ம வந்து அதை ரீட் பண்றது எப்படி பண்ணணும்னா 1978 is greater than 1977. ஓகே, அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணணும். சோ உங்களுக்கு நம்பர்ஸை எப்படியெல்லாம் ஈஸியா கம்பேர் பண்றது அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள் மூலமா ரொம்ப தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அசெண்டிங் ஆர்டர் பார்க்கறோம். இப்ப நம்ம கம்பேர் பண்ண தெரிஞ்சிருச்சு இல்லையா? சோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அசெண்டிங் ஆர்டர் பார்ப்போம், அதுக்கடுத்து டிசெண்டிங் ஆர்டர் பார்ப்போம், அதுக்கடுத்து வந்து ஃபார்மிங் நம்பர். நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் முடிச்சிட்டாலே நம்பர் எப்படி ஃபார்ம் பண்றது, கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு 6 டிஜிட் நம்பர் 5 டிஜிட் நம்பர் அவங்க என்ன கேட்கிறாங்களோ அந்த டிஜிட்ல நம்பர் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா அடுத்தடுத்த வீடியோல நம்ம பாக்குறோம். சோ நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.